Hi friends, இந்த வீடியோல வந்து நம்ம PLSQL வேரியபிள்ஸ்னா என்ன, சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள்னா என்ன, இன்டு கிளாஸ்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு PLSQL பிளாக்ஸ்னா என்னன்றதை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம PLSQL வேரியபிள்ஸ்னா என்ன, சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள்னா என்ன, இன்டு கிளாஸ்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வேரியபிள்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ன்றது வந்துட்டு நம்ம டெம்பரரியாக ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை நமக்கு மல்டிபிள் இடத்துல நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர்லையோ ஃபங்க்ஷன்லையோ வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பிளாக்ஸ்னா என்னன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் டிக்ளேர் பிளாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ டிக்ளேர் பிளாக்ல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 3 விஷயம் இருக்கணும். வேரியபிள் நேம், அதுக்கான டேட்டா டைப், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ இருக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதனோட மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அண்டர்ஸ்கோர், $, ஹேஷ். ஸோ இந்த 3 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 3 ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நீங்கள் வேரியபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டரையும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா PLSQL வந்துட்டு v_, அப்புறம் வந்து உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேம்னு வைக்கிறேன் அப்படின்னா ஸோ நேம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் அது ஸ்டார்ட்ஸ் வித் v_, வச்சிங்க அப்படின்னா பார்க்கும்போது நமக்கு இது ஓகே இது வந்து வேரியபிள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் நேமிங் கன்வென்ஷன் தான். பட் இப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. ஸோ இது ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது ஸோ இப்போதைக்கு இது நம்ம சின்னதாக எழுதுகிறோம். ஸோ ரியல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1000+ லைன்ஸில் கோட் எழுதுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதில் எது வேரியபிள்ஸ், எது ஃபங்க்ஷன்ஸ், எது கர்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் தெரியணும் இல்லாமல் இன்கேஸ் மற்ற ப்ரோக்ராமர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து வேரியபிள், ஸோ ஓகே ஸோ வீல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேமிங் கன்வென்ஷனோட வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மற்ற ப்ரோக்ராமர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க பார்த்தவொடனே ஓகே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரே பேட்டர்னில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை வந்துட்டு வேரியபிள் நேமாக வைக்க முடியாது. ரிசர்வ்டு கீவேர்ட்னா அந்த இன்சர்ட், அப்டேட், டெலிட், செலக்ட், வேர், ஃப்ரம், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு வேரியபிள் நேமாக வைக்க முடியாது. இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு v_num அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து வேரியபிள் நேமாக நான் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனோட டேட்டா டைப் இருக்கணும். ஸோ நான் நம்பர்ன்ற டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஒரு சில லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். இப்போ பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம :ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். PLSQL வந்து சிங்கிள் ஈக்குவல் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு :ஈக்குவல் கொடுத்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இது ஆப்ஷனல் தான். ஸோ வேணா நீங்கள் வந்து வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே பிகின் எண்டில் ஸோ பிகின் அண்ட் எண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் அதை வேணும்னா அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். v_num :ஈக்குவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு 10 ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ dbms_output.put_line. இப்போ நான் வந்துட்டு இந்த v_num இந்த வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ டிபிஎம்எஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செட் சர்வர் அவுட்புட் கமாண்டை வந்து நான் எனபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் வந்து செட் சர்வர் அவுட்புட் ஆன்ன்ற கமாண்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, 10 டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து நான் பார்த்திங்கன்னா பிகின் பிளாக்ல வந்துட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா நம்ம டிக்ளேர் பிளாக்லேயே வந்துட்டு நம்ம இதுக்கான வேல்யூ அசைன் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா டேட்டா டைப்புக்கு அப்புறம் :ஈக்குவல் அதுக்கான வேல்யூவை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு சேம் அவுட்புட் தான் வரும். ஸோ நம்ம வேணும்னா வேல்யூ இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு பிகின் பிளாக்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேரியபிளில் எப்படி நம்ம டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு num =12 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 10ன்றதை வந்துட்டு நான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இனிஷியலாக. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகின் பிளாக்ல வந்துட்டு அதே வேரியபிளில் நான் வந்துட்டு 12ன்ற வேல்யூ வந்து நான் ரீஅசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 12ன்ற டேட்டா தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து வேணால் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா PLSQL வந்துட்டு ஸ்டாட்டிக் டைப். ஸோ ஸ்டாட்டிக் டைப்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் டைப் அண்ட் டைனமிக் டைப்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங்கில் 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ PLSQL வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் டைப்
ஸோ ஸ்டாட்டிக் டைப்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு டேட்டா டைப் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ 10ன்றது நம்பர் டேட்டா டைப். ஸோ அதனால் நான் இங்கே டேட்டா டைப் வந்து நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஒரு டேட்டாவை வந்து நான் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளில் வந்து நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இதில் ஒரு நேம் ஸ்டோர் பண்ணுறேன், லைக் ஸ்டீவன் வைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்பர் டேட்டா டைப். ஸோ இதில் நம்பர் டேட்டாவாக நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் வந்து நான் மற்ற டேட்டா டைப்பில் இருக்க டேட்டா வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மற்ற சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. இப்போ பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் டைப். நீங்கள் கிரியேட் பண்ணுற வேரியபிளில் நீங்கள் எந்த மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா PLSQL வந்து நமக்கு ஸ்டாட்டிக் டைப். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அது என்ன டைப்பில் இருக்கணுன்றதை நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைப் ஆஃப் டேட்டா இருந்தால் மட்டும்தான் இது வந்து அக்செப்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக் டைப்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே நியூவாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் v_name இதுக்கு வந்து நான் varchar2 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதுக்கான வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஸ்டீவன்ற வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு இப்போ நான் இது வேணும்னா அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் v_nameன்றதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டீவன்றது பிரிண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்ட் டைப் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் வேரியபிள்ன்றது வந்து நம்ம ஒரு வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை, நான் ஒன்ஸ் அசைன் பண்ணிவிட்டு அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு பை வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து பை அப்படின்ற v_py வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்பர் டேட்டா டைப் கொடுக்குறேன். நம்பர் டேட்டா டைப் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல வந்து நான் கான்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்டை நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி இங்கே வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து 3.14 கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இதை வந்து நான் இப்போ ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3.14 எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இன்கேஸ் நான் வந்து இதை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ v_py ஈக்குவல். ஸோ இப்போ நான் இதில் வந்து வேறு ஒரு வேல்யூ நான் 12 ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதை வந்து நான் என்னால் வந்து ரீஅசைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வேரியபிள்ன்றது வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட்டாக ஒரு வேல்யூ நான் வச்சிருக்கணும், அதை நான் எங்கேயுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வேரியபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாட் நல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாட் நல்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு இங்கே நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நான் இங்கே வேணும்னா இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ வந்து நான் இந்த இடத்துல வேணும்னா அசைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ v_nameக்கு வந்துட்டு நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணும்போது இங்கே நான் ஸ்டீவன்றதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ v_nameல வந்துட்டு என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டீவன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த வேரியபிளில் எனக்கு வந்து நல் ஸ்டோர் ஆகக்கூடாது, இதில் சம்திங் ஏதாவது டேட்டா இருக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு நாட் நல் என்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நாட் நல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் நல் என்ற கீவேர்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம நாட் நல் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது சம்திங் வந்து நம்ம டேட்டா வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். டிக்ளேர் பார்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து டேட்டா இது கொடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணும்போது அதில் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நல் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுக்கான வேல்யூ வந்து நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டீவன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு நல் இல்லாமல் எனக்கு சம்திங் ஏதாவது டேட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நாட் நல் ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி யூஸ் பண்ணி அதனோட டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி நான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிக்ளேர். ஸோ இதுக்கு வந்து நான் சில வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ப்ராடக்ட் நேம். ஸோ இது வந்து நான் ப்ராடக்ட் நேம் வந்து varchar2 வச்சுக்கிறேன். ஸோ சைஸ் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வேல்யூ வேணும்னா நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் புக் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து நம்பர் டேட்டா டைப். ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து நான் 234 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி. ஸோ எத்தனை புக்ஸ் வாங்க போகிறோன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி இதனோட டைப் வந்து நான் நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ நம்பர் அண்ட் இது வந்து நான் ஒரு 4 புக்ஸ் வாங்குகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நான் எப்போ வாங்குறேன் அப்படின்றத நான் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ எந்த டேட்டில் வாங்குறேன் அப்படின்றத. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் டேட்ன்ற ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். பர்ச்சேஸ் டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டேட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் சிஸ்டேட் கொடுத்துக்கிறேன். இது வந்து கரண்ட் டேட்டை வந்து நமக்கு எடுத்துக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டோட்டல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேரியபிளை வந்து நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நம்பர் டேட்டா டைப் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பிகின் எண்டில் வந்து லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் பிகின் எண்டில் ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே லாஜிக் எழுதலாம். ஓகே, ஸோ டோட்டல் இந்த டோட்டல்ன்ற வேரியபிளில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் என்னோட டோட்டல் அமௌண்ட் என்னன்றதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். கூட ப்ரைஸ்
அண்ட் குவான்டிட்டியை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு இதனோட வேல்யூ டோட்டல் அமௌண்ட் என்னன்றது கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா dbMS_output அவுட்புட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், ஸோ அதனோட ப்ரைஸ் என்ன, அது எத்தனை குவான்டிட்டி, ஸோ அதனோட டோட்டல் அமௌண்ட் என்னன்றது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னன்றதை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதனோட யூசேஜ் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம டைனமிக்காக யூசர்ட்டேருந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது யூசர்ட்டேருந்து நம்மளால் இன்புட் கேட்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு தனியாக அங்கே வந்துட்டு ஒரு டிக்ளேர் இங்கே வந்து நான் தனியாக வந்து ஒரு கோட் எழுதுறேன். ஸோ பிகின் எண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நேம் வந்து நான் இன்புட்டாக வாங்குறேன். ஸோ p_input நேம். ஸோ இது வந்து நான் varchar 2 டேட்டா டைப் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளுக்கு நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஆம்பர்சன்ட் சைன் அண்ட் தென் வந்து இதுக்குன்னு நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கலாம். அந்த இங்கே என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த நீங்கள் கொடுக்குற நேம் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட்டில் வந்து காட்டும். ஸோ நான் என்ன பண்ண போனால் input_name வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்டர் வேல்யூ ஃபார் இன்புட் நேம்ன்றது கேட்குது. ஸோ இங்கே நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த ஆம்பர்சன்ட் சைனுக்கு பக்கத்தில் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராம்ப்ட்டில் வந்து நமக்கு காட்டுது. ஸோ இங்கே கொடுக்குற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஸ்ட்ரிங்காக வந்துட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்காக வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து சிங்கிள் கோட்ஸ் போட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்துட்டு ஒரு நேமை பாஸ் பண்ணுறேன், ஸ்டீவன்றதை பாஸ் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸோ நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பிஃபோர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆம்பர்சன் இன்புட் நேம்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவன் இருக்குது. ஸோ ஸ்டீவன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்ஸில் இருக்கணும். ஸோ சிங்கிள் கோட்ஸ்ன்றது நமக்கு இங்கே எடுத்துக்கல. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நான் ஸ்டீவன்றதை ரன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டீவன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சிங்கிள் கோட்ஸில் வந்துட்டு கரெக்டாக அது வந்து நமக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கனால அந்த வேல்யூ வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகுது. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் சேலரின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து நான் நம்பர் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்துட்டு ampersand sign input of underscore salary. ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு இன்புட் நேம் கேட்குது. ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டீவன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சேலரி கேட்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு எரர் த்ரோ பண்ணல. ஸோ வேணால் நான் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி அதனோட டேட்டா பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா இது இன்டிஜர்ஸ்க்கு வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ் போட தேவை. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து நமக்கு தேவை. ஆம்பர்சன்ட் சைன் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆம்பர்சன்ட் ஒரு சைன் இருக்குது. ஸோ இது என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதே வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு டபுள் ஆம்பர்சன்ட் சைன் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு நேம் 1ன்றதை கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வச்சு நான் சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்புட் கேட்குது. இதை நான் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்துட்டு ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டென்ன்றதை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு டென்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளியர் பண்ணிவிட்டு நான் அகெயின் நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது அகெயின் என்கிட்ட இன்புட் கேட்கல. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா வந்து நமக்கு எடுத்துருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன என்டர் பண்ணணும் ஸோ அதே டேட்டாவை எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் இதை எத்தனை வாட்டி நான் ரன் பண்ணாலும் எனக்கு அதே வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். சிங்கிள் ஆம்பர்சன்ட் சைன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்புட் கேட்கும். ஸோ டபுள் ஆம்பர்சன்ட் சைன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அது பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம அகெயின் நான் இதுக்கிட்ட இந்த இன்புட் கேட்குறது அப்படின்னா நம்ம இந்த இன்புட் நேம் 1ன்ற இந்த சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளை வந்து நம்ம அன்டிஃபைன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃபைன் அண்ட் அன்டிஃபைன்டு 2 கீவேர்ட் இருக்குது. ஸோ டிஃபைன்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறதுக்கு நம்ம டிஃபைன் கீவேர்டை யூஸ் பண்ணலாம். அன்டிஃபைன்ற கீவேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு அன்டிஃபைன் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இன்புட் நேம் 1ன்றதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு டென்னுன்ட்டு. ஸோ இதை வந்து நான் அன்டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அன்டிஃபைன் ஸோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணிங்க அப்படின்னா இது மெசேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணாது. ஸோ இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அகெயின் வந்துட்டு இது இன்புட் கேட்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் வேறு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிங்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கிங்ன்றது இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் அகெயின் ரன் பண்ணேன் அப்படின்னா
ஸோ கிங்ன்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ டென்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு கிங்ன்றது வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேட்டாவை நான் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அன்டிஃபைன் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ அந்த சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளில் ஸ்டோராக இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம அன்டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி டிஃபைன் இருக்குது. ஸோ டிஃபைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளில் நம்ம வந்து ஒரு வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு டிஃபைன் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த இன்புட் நேம் இந்த சிங்கிள் ஆம்பர்சன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்புட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் இதுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்துட்டு என்கிட்ட இன்புட் கேட்கும். ஸோ இதில் வந்து நான் வந்துட்டு ஜான்ன்றதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜான்ன்றது ஸ்டோர் ஆகுது. ஓகே, நான் இது அகைன் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட இன்புட் கேட்கும். இந்த சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளுக்கு என்னால் வந்து ஒரு வேல்யூ செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த டிஃபைன் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணலாம். ஸோ எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா டிஃபைன் இன்புட் நேம். ஸோ இதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்போது ஆல்ரெடி நான் ஜான்ன்றதை ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து நான் ஆனந்த் அப்படின்றத ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இது மெசேஜ் எதுவும் டிஸ்பிளே பண்ணாது. இப்போ நான் இதை அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இன்புட் வந்து கேட்கல. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளுக்கு நான் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேல்யூ அது கெட் பண்ணிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபைன் என்ன அன்டிஃபைன் என்னன்றதை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள்ன்றது இது தான். ஸோ நம்ம ரன் டைமில் வந்துட்டு யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டூ கிளாஸ்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டூ கிளாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு காலம்லேருந்து வரக்கூடிய வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்டூ கிளாஸ்ன்ற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்துட்டு ஒரு பிளாக் எழுதுகிறேன். ஸோ பிகின் எண்ட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு ஒரு v_name அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு டேட்டா டைப் செட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் அதை எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் எதுவும் நான் வேல்யூ எதுவும் ஸ்டோர் பண்ணல. ஓகே, இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு SQL ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து ஃபஸ்ட் நேம் காலம் மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எம்ப்ளாயீஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரே ஒரு ரோ மட்டும் நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, அதுக்கு வந்து நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். வேர் எம்ப்ளாயி ஐடி. ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து நமக்கு யூனிக்காக இருக்கும். 100ஓட எம்ப்ளாயி ஐடி, அந்த எம்ப்ளாயி ஐடி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் நேம்ன்ற டேட்டா வந்து நமக்கு வரும். இப்போ நான் இந்த கொரியை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கொரியை மட்டும் ரன் பண்ண அப்படின்னா ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் நேம்ன்ற காலமில் ஸ்டீவன்ற டேட்டா வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நான் வந்து இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டூ கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் இன்டூ அந்த வேரியபிள் நேம், எந்த வேரியபிளில் நீங்கள் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த வேரியபிளை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேம்லேருந்து வரக்கூடிய டேட்டா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த v_name வேரியபிளில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஒன் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை பிரிண்ட் பண்ணுறேன் v_name. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டீவன்ற டேட்டா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ என்னால் மல்டிபிள் காலம்லேருந்து வரக்கூடிய டேட்டா வந்து என்னால் வேரியபிளில் ஸ்டோர் மல்டிபிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே v_salary அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நம்பர் டேட்டா டைப் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நேமோட நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சேலரி காலமும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நான் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் v_name கொடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கமா கொடுத்து ஸோ v_salaryன்ற இந்த வேரியபிளை நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் நேம்லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் காலம்லேருந்து வரக்கூடிய டேட்டா வந்துட்டு இந்த v_nameல ஸ்டோர் ஆகும். செகண்ட் காலம்லேருந்து வரக்கூடிய டேட்டா வந்துட்டு இந்த v_salaryல ஸ்டோர் ஆகும். இந்த ரெண்டு டேட்டாவையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் v_salary. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டீவன் அண்ட் அதனோட சேலரி என்னன்றது வந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்டூ கிளாஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த SQL ஸ்டேட்மெண்ட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு ரோ வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ ஒரு வேளை நமக்கு ரோ வரலை அப்படின்னாலும் இல்லை மல்டிபிள் ரோஸ் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி 10,000 கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயி 10,000ன்ற ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிளில் நமக்கு எம்ப்ளாயி ஐடி கிடையாது. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நோ டேட்டா ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு இதில் டேட்டாவே வந்திருக்காது. ஸோ அப்போ என்னால் வந்துட்டு ஒரு வேரியபிளில் அந்த ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்டூ கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக வந்துருக்கணும். இதே மாதிரி நமக்கு மல்டிபிள் ரெக்கார்டு வந்தாலுமே நமக்கு ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடியை கெட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி ஃபஸ்ட் 10 எடுக்கிறேன். ஸோ 10th டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வருது. ஸோ ஒரு ரெக்கார்டு இருக்கும்போது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ இதே நான் 20 டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து மல்டிபிள் ரோஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபெச்சிங் மோர் தென் ரெக்வஸ்டட் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணுது.
ஓகே. ஸோ ஒரு மல்டிபிள் ரெக்கார்டு வந்தாலோ இல்லை 0 ரெக்கார்டு வந்தாலும் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்டூ கிளாஸ் வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்டூ கிளாஸோட யூசேஜ் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காலம்லேருந்து வரக்கூடிய வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இன்டூ கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போது வேரியபிள்னா என்ன, சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள்னா என்ன, இன்டூ கிளாஸ்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.